இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தாயம் திரு அவை பொது காலத்தினுடைய 30வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாரங்களில் வருகிற நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே காத்திருத்தலை பற்றியும் இறைவனுடைய 2வது வருகையை பற்றியும் மனம் திரும்புதலை பற்றியும் தான் நமக்கு அடிக்கடி கருத்துக்களாக எடுத்துரைக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 நற்செய்தி வாசகங்களுமே ஜெபம் என்றால் என்ன, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதைத்தான் தெளிவுரை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையான ஒரு வாசகமாக அதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இறைவன் யாருடைய சார்பாக இருக்கிறார் என்பதைத்தான் அது நமக்கு விளக்குகிறது. அன்புமிக்கவர்களே, ஏழையர்கள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்துல குரலற்றவர்களாக இருப்பவர்கள், சமுதாயத்தினுடைய விளிம்புநிலை மக்களாக இருப்பவர்கள், சமுதாயத்துல ஆதரவற்றவர்களாக இருப்பவர்கள், இவர்களுடைய கூக்குரலைத்தான் இறைவன் முதன்மையாக கேட்கிறார். இறைவன் இவர்களுடைய சார்பாகத்தான் இருக்கிறார். கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இறைவன் ஆதரவாக இருக்கிறார் என்கிற அழகிய ஒரு செய்தியைத்தான் நமக்கு முதல் செய்தியாக தருகின்றன. அப்படி என்றால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளே, தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில தனித்து விடப்பட்டதாக நீங்கள் உணர்ந்தால், ஆதரவற்றவர்களாக நீங்கள் உணர்ந்தால், உங்களுடைய குரல் கேட்கப்படாமல் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால், வலிமையற்றவர்களாக நீங்கள் உணர்ந்தால், இறைவன் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இருக்கிறார். நமக்காக அவர் வாதாடுவார், நமக்காக அவர் போராடுவார். அப்படி என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு நம்ம காணுகிறோம். 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி உரையாக அல்லது தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவாக இந்த பகுதியை நம்ம காணலாம். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையே. அப்படி என்று இந்த மண்ணுலக வாழ்வுல ஒரு நீதிமானாக இறைவன் திருமுன்னிலையில இறைவனுடைய சித்தத்தின்படி அவருடைய கட்டளைகளின்படி அவரை அன்பு செய்து நற்செய்தியை அறிவித்து ஒழுக்க நெறிகளோடு வாழ்ந்த ஒருவர் தான் கடைசியில என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏறெடுத்தேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டேன், எனக்கான வெற்றி வாகை காத்திருக்கிறது என்று அவ்வளவு ஒரு உறுதியாக இறைவன் திருமுன்னிலையில நேரிய வாழ்வை வாழ்ந்தேன் என்று உறுதியாக அவரால் சொல்ல முடிகிறது. உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் இந்த மண்ணுலகில ஒரு போராட்டம் தான், அல்லது ஒரு விசுவாச பயணம் தான். இந்த ஒரு பயணத்துல திருத்துதர் பவுலடியாரை போல நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா, ஆண்டவருக்கான நல்லதொரு இந்த போராட்டத்தை ஏறெடுத்தேன், எனக்கான வெற்றி வாகை காத்திருக்கிறது என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியுமா? இந்த வெற்றி வாகைக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு அழகான அழைப்பு தான் திருத்துதர் பவுலனுடைய இந்த இறுதி உரை. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஜெபிக்க செல்லுகிறார்கள். அந்த 2 பேருடைய ஜெபத்துல யாருடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதான ஒரு ஜெபமாக இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்துரைக்கிறது. பரிசேயர் ஒருவர் ஜெபிக்க செய்கிறார், வரி தண்டுபவரான ஆயக்காரர் ஒருவர் ஜெபிக்க செல்லுகிறார். இந்த இருவருடைய ஜெபத்துல யாருடைய ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதான ஒரு ஜெபமாக இருந்தது என்பதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தை புரிந்து கொள்வதற்கு யூத மக்களுடைய அந்த ஜெப வாழ்வு அல்லது ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு பின்புலத்தை அறிந்து கொள்வது சிறந்தது என்று நினைக்கின்றேன். அதாவது ஒவ்வொரு யூதனும் அவர்களுடைய மத வழக்கப்படி ஒரு நாளில் 3 முறை தொழ வேண்டும் என்று அவர்களுடைய யூத சட்டம் கூறுகிறது. அப்படி என்றால் 3 முறை தொழுதல் அந்த ஒரு யூத ஆன்மீகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். அதிலும் சிறப்பான விதத்திலே ஆலயத்திற்கு ஜெபிப்பது இன்னும் சால சிறந்ததாக, இன்னும் சிறந்ததாக, இன்னும் விசுவாசம் உடையதாக, இன்னும் கடவுளுக்கு நெருக்கமானதாக கருதப்பட்டது. அதனால அந்த யூத சமுதாயத்துல படித்த பணம் உள்ள அதிகாரத்துல இருக்கிற பரிசேயர்களுடைய ஒரு உதாரணத்தை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். அடுத்தது ஒவ்வொரு யூதருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை பாவ கழுவாய் நாளாக கருதப்பட்டது. அந்த ஒரு நாளில் தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக நோன்பிருந்து மன்றாட ஒவ்வொரு யூதருக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை
நோன்பிருந்து அவர்கள் தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கலாம். ஆனால் இந்த பரிசேயர்கள் வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு இருந்தால் போதும். ஆனால் யூத மக்கள் சந்தைக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் செல்வார்கள். மக்கள் அதிகமாக கூடுகிற இந்த ஒரு நேரத்துல மக்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் கோயிலுக்கு வருவார்கள். கோயிலுக்கு 3 முறை இறைவேண்டல் செய்வார்கள். இந்த 2 நாட்களும் நோன்பு இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முகத்தை விகாரமாக்கி கொண்டு சந்தை வெளிகளில தாங்கள் நோன்பு இருப்பதை சொல்லாமல் அவர்கள் சொல்லி கொண்டு அந்த வெளியில சுற்றி திரிவார்கள், மக்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அடுத்தது, ஒவ்வொரு யூதரும் தங்களுடைய விளைச்சலில் 10ல் 1 பங்கு தசம பதம் என்று சொல்வார்கள், அதை கொடுப்பது அவர்களுக்கான ஒரு சட்டம். ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுவார்கள், விளைச்சலில் மட்டுமல்ல 10ல் 1 பங்கை கொடுக்க தேவையில்லாத மற்றவைகளில் கூட 10ல் 1 பங்கை கொடுத்து நாங்கள் இறைவனுக்கு காணிக்கையாக தருகிறோம் அப்படி என்று வெளிவேடத்தனமாக 10ல் 1 பகுதியை தேவையில்லாத பொருட்களில் கூட கொடுத்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பணத்தை போடலாம், ஆனால் நாணயங்கள் போட்டால்தான் அந்த ஆலயத்துல சத்தம் அதிகமாக வரும் என்பதற்காக, மற்றவர்கள் தங்களை பார்ப்பார்கள் என்பதற்காக காணிக்கைகளை கூட நாணயங்களாக பைகளில் கொண்டு எல்லார் முன்னிலையும் அவர்கள் போட்டு மக்கள் தங்களை உயர்வாக நினைக்க வேண்டும் என்று அவர்கள் அதை செய்தார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இப்படிப்பட்ட ஒரு யூதர் தான். அவர் செய்தது அனைத்துமே சரியானதுதான், செய்ததைத்தான் இறைவன் திருமுன்னிலையில அவர் சொல்லுகிறார். நான் வெளிவேடமற்றவனாக இருக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பகுதியை தருகிறேன், இதெல்லாம் அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல பரிசேயருடைய ஒரு ஜெபமானது தன்னை முன்னிலைப்படுத்திய ஒரு ஜெபமாக, வெளிவேடத்தினுடைய ஒரு ஜெபமாக, தன்னுடைய சாதனைகளையும் பெருமைகளையும் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிற ஒரு ஜெபமாக, அதே நேரத்துல மற்றவர்களை தன்னோடு ஒப்பிட்டு மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கிற ஒரு சுயநலமுள்ள ஒரு ஜெபமாக, மனிதநேயமற்ற ஒரு ஜெபமாக இருந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பரிசேயருடைய ஜெபம் கடவுள் திருமுன்னிலையில ஏற்புடையதாக இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில அந்த வரி தண்டுபவர் ஆயக்காரர் என்று சொல்லப்படுகிற அவரும் ஒரு யூதரே. ஆனால் ரோமியர்களுக்கு வரி வசூலிப்பு செய்து கொடுக்கிற ஒரு பணியை செய்த ஒரு காரணத்தினால் இந்த வரி தண்டுபவர்களில் ஒரு சில பேர் அதிகமாக வரியை மக்களிடமிருந்து வசூலித்தார்கள், அல்லது அந்த வரியை வசூலிக்கிற நேரத்துல அதிகார திமிரோடு சில நேரங்களில் நடந்து கொண்டார்கள். அதனுடைய ஒரு காரணமாக வரி தண்டுபவர்களையும் ஆயக்காரர்களையும் யூத மக்கள் வெறுத்தார்கள் என்பதுதான் வரலாற்று ஒரு உண்மை. ஆனால் இயேசுவுடைய மனமாற்ற செய்தியை கேட்ட வரி தண்டுபவர்களும் ஆயக்காரர்களும் மனம் மாறி ஆண்டவருக்குள் அவர்கள் திரும்பி வந்த ஒரு காரணத்தினால் இந்த ஆயக்காரர், இந்த வரி தண்டுபவர் ஆலயத்துக்கு உள்ளே வருவதையே தகுதியற்ற ஒரு நிலையாக கருதி தன்னையே தாழ்த்தி ஆண்டவர் திருமுன்னிலையில தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரை ஏறெடுத்து கூட பார்க்க மனம் இல்லாமல் தன்னுடைய இந்த பாவ நிலைக்காக தன்னுடைய மார்பை தட்டி பாவத்தை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்து ஆண்டவரிடத்துல ஏறெடுத்த அந்த ஜெபம்தான் கேட்கப்பட்டது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம கேட்கிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது தற்பெருமையோடு ஆணவத்தோடு விளம்பரத்திற்காக வெறுமனே வெற்று வார்த்தைகளால் ஜெபிக்காமல் உள்ளார்ந்த ஏக்கத்தோடு தாட்சியோடும் எளிமையோடும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் இருந்தாங்களாம். அந்த பேரன் இந்த கடற்கரையில அலையில விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு அலை வரவே அந்த பேரனை அந்த அலை அடித்து கொண்டு சென்று விட்டது. அந்த இடத்துல பதறி துடித்த அந்த பாட்டி முழந்தால் இருந்து கடவுள் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பேரனை காப்பாத்தி கொடுத்துருங்க, உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன்னு உருக்கமாக ஜெபித்த அடுத்த நொடியே மற்றொரு அலை அடிக்கிறது. அந்த அலையில அடித்து செல்லப்பட்ட பேரன் திரும்பி வந்து விடுகிறான். அந்த பாட்டி அந்த பேரனை கட்டி அணைத்து முத்தமிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல நினைத்த நேரத்துல அந்த சிறுவனுடைய கழுத்திலிருந்து தங்கச்சங்கிலியை காணோம். அந்த பாட்டி உடனேயே கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக காப்பாத்தினது பரவாயில்ல, கழுத்துல இருந்து தங்கச்சங்கிலி எங்க அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டாங்களாம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கூட வெளிவேடத்தனமான அர்த்தம் இல்லாத சுயநலமான ஜெபங்களாக இருப்பதால தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் தாட்சியான இதயத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு இறைவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டியும், அதே நேரத்துல பிறருக்கான ஜெபமாகவும் இருக்கிற நேரத்துல நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும்.
உண்மையான உள்ளார்ந்த ஜெபத்தை ஏறெடுக்க இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.